ஈழத்தின் வடகிழக்கு பகுதியில் வெண்ணிற மணற்திட்டுக்களில் மூடிய ஒரு தேசம். இங்கு தமிழர்கள் பழங்காலத்திலிருந்தே சிவபெருமானை பிரதானமாக வணங்கி வந்தார்கள். இது சைவம் என்றழைக்கப்பட்ட ஆன்மீக மரபு. சைவம் என்பது வெறும் ஒரு மதம் அல்ல, அது வாழ்வியல். ஆன்மீகம், மொழி, இசை, இலக்கியம் என அனைத்தையும் நிரப்பிய ஒரு அடையாளம். திருவாசகம், தேவாரம், சிவபுராணம் இங்கு உயிரோடு இருந்தன. ஆனால் காலம் மாறியது. தென்னிந்திய பேரரசுகளின் வருகையால் வேதங்கள், யாகங்கள், புதிய தெய்வ வழிபாடுகள் வர ஆரம்பித்தன. சைவத்தின் இயல்பான தமிழ் மரபுகள் பரம்பரையாகிவிட்ட பண்டித முறைகளில் குழப்பமடைந்தன. முன்னைய காலத்தில் முதன்மை பெற்றிருந்த சிவ வழிபாட்டுடன் 4 வேதங்களும் விஷ்ணு மற்றும் பிற தெய்வ வழிபாடுகளும் இணைந்தன. இந்த கலப்பே சைவத்தை இந்துவாக மாற்றிய முக்கியமான கட்டமாகும். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மத பரப்புரையில் ஈடுபட்டதால் ஈழத்தமிழர்கள் ஒற்றுமையை தேடி இந்து என்ற ஒரு அடையாளத்துக்குள் ஒன்றிணைந்தனர். பிரிட்டிஷ் ஆட்சியின் போது ஹிந்து என்னும் பொது பெயர் ஆவணங்களிலும் கல்வியிலும் பயன்படுத்தப்பட்டது. இதுவும் சைவத்தின் தனித்தன்மையை சீர்குலைக்கும் முக்கிய கட்டமாக இருந்தது. இன்று ஈழத்தமிழர்கள் பல தெய்வங்களை வழிபடுகின்றார்கள். இது ஒரு பன்முகம் கொண்ட ஆன்மீக கலாச்சாரம். ஆனால் அதன் அடிக்கோடியில் சைவத்தின் நிழல் இன்னும் நிலவிக் கொண்டிருக்கின்றது. சைவம் ஒரு பழமையான நெஞ்சழுத்தம். இந்துவாக திரும்பிய போதும் அதன் ஆதார அடையாளம் தமிழனின் இருதயத்தில் என்றும் உயிரோடு இருக்கின்றது. நாங்கள் ஈழத் தமிழர்கள். நாம் வீர சைவர்கள்.